ஒரு ப்ரொஃபசர் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பெரிமெண்ட்டை உருவாக்குறாரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கப்பிள் வராங்க. இந்த கப்பிள் இந்த இடத்துக்குள்ள ஒரு 50 நாள் வந்து இருக்கணும். இங்க வந்து ஃபோன்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு கான்டாக்டும் கிடையாது. இங்கிருந்து இவங்க எப்ப வெளியில போக போறாங்க அப்படின்ற ஒரு டச் ஸ்கிரீன் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரூம் வந்து ஃபுல்லா ஒயிட்டா இருக்கும். பயங்கர கிளீனாவும் இருக்கும். இவங்களுக்கு அப்பப்ப என்ன தேவையோ அது எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இங்கிருந்து வெளியவும் போக முடியாது. அதே மாதிரி இங்க இருக்கிற கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இவங்க கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் இந்த இடத்துல இருக்கணும். அப்படி மட்டும் இருந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு 40 கோடிக்கு மேல பிரைஸ் அமௌண்ட். இல்ல இதுல யாராவது ஒருத்தர் வந்து நான் வெளியில போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டனை பிரஸ் பண்ணிட்டு வெளியே போக நினைச்சாங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து 6.5 கோடியா வந்து மாறிடும். நினைச்சு பாருங்க, வெறும் 50 நாளைக்கு 40 கோடிக்கும் மேல பணம். இதை மட்டும் அவங்க வின் பண்ணிட்டாங்க, செம்மையா இருக்கும். ஆனா இந்த 50 நாளையும் இவங்க 2 பேரும் எப்படி வந்து ஒன்னா இருந்து சர்வே பண்றாங்க, கடைசியில வந்து அந்த 50 கோடியை இவங்க வாங்கினாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. 2022ல ரிலீஸ் ஆன தி இமாக்குலேட் ரூம் அப்படிங்கிற த்ரில்லர் டிராமா ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. ஒரு ப்ரொஃபசர் வாயன் அப்படின்றவர் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பெரிமெண்ட்டை உருவாக்கியிருக்காரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இந்த கப்பிள்ஸ் வந்திருக்காங்க. இவனோட பேரு மைக், இவனோட பேரு கேட். இவங்க 2 பேரும் இந்த இடத்துக்குள்ள 50 நாட்கள் இருக்கணும். மட்டும் இந்த ரூம்ல 50 நாள் இவங்க இருந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு 40 கோடி ரூபாய் பரிசுமலை வந்து கொடுக்க போறாங்க. ஆனா இதுல இருந்து யாராவது ஒருத்தர் வெளியில போகணும்னு நினைச்சு வெளியில போனா கூட இவங்களோட அமௌண்ட் வந்து கம்மியாகிரும். 2 பேரும் இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இவளுக்கு இந்த பணத்தை எதுலயாவது பெருசா இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் வந்து நிறைய சம்பாதிக்கணும், ஏதாவது பெருசா பண்ணணும் அப்படிங்கறது ஆசை. ஆனா மைக்குக்கு அப்படிலாம் கிடையாது. இவ்வளோ காசு கொடுக்குறாங்க, இதுக்கப்புறமும் என்ன, ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ண வேண்டியதான், நல்லா பார்ட்டி பண்ணிட்டு வேணுங்கிறதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா இருக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். ரொம்பவே சுத்தமான ஒரு அறை. இந்த ரூம்ல வேற எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு போன்ஸ், வெளி உலகத்தை கான்டாக்ட் பண்றதுக்கான எந்த ஒரு இதுவுமே இவங்களுக்கு கிடையாது. இவங்க 2 பேர் மட்டும்தான் இங்க இருந்தாகணும். மைக்குக்கு இந்த இடம் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது செம்மையா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஆனா கேட்ட பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இது அவளோட லைஃப்ல ஒரு செகண்ட் சான்ஸ் மாதிரி. ரூம் ஒன்றும் அவங்க சும்மா ஒன்றும் இமாக்குலேட் அப்படின்னு சொல்லலை. இது வந்து பயங்கர கிளீனிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிறதுலே பெட்டும் பெஞ்சும் மட்டும்தான் இருக்குது. வேற எந்த ஒரு பொருளுமே இந்த இடத்துல கிடையாது. ஒரு சிம்பிளான பாத்ரூமும் இருக்குது. இப்போ இவங்க வந்து இங்கே என்னென்ன ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ஏஐ வந்து சொல்லிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு. இங்கேருந்து யாராவது வெளியில போகணும் அப்படின்னு நினைச்சா இந்த பட்டன் அழுத்தலாம். அடுத்ததான் இவங்களுக்கான ட்ரீட்ஸ். இவங்க என்ன வேணுமோ அதை வந்து ப்ராசஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அதுக்கு காசு. அப்புறம் ஒரு பெரிய கிளாக் இருக்கு. இதுல இங்க என்ன இவங்க எவ்வளவு நேரம் இருக்க போறாங்க அப்படின்றத அது வந்து காமிச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்ததான் இவங்களுக்கு தேவையான சாப்பாடு. மேக்சிமமா இவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் பேஸ் பண்ணி தான் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. இப்ப கூட ஒரு ஷேக் வந்திருக்கு. ஆனா அதுல எந்த ஒரு ஃபிளேவரும் இல்லை. என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இவனுக்கு இருக்கும். ஃபுட்டு கூட ஒயிட் கலர்ல ஏதோ ஒரு பெரிய பாக்ஸ் மூலியமா தான் வந்து வரும். இங்க இருக்கிற எல்லாமே இப்படிதான் ஒயிட் தான். இந்த இடத்துல வந்து கலர் சேஞ்சிங், ஆட்டோமேட்டிக்கா கலர் சேஞ்ச் பண்ற இது கூட டெக்னாலஜி கூட இருக்கு. காலையிலனா ஒரு லைட்டு, மத்தியானம் ஒரு லைட் கலரு, அதுக்கப்புறம் நைட்டு, ஈவினிங் இது மாதிரி ஒவ்வொரு கலருக்கு வந்து அது மாறிக்கிட்டே இருக்கும். நைட் டைம் ஆயிடுச்சுன்னா லைட் எல்லாமே ஆஃப் ஆகிரும். இவங்க வந்து தூங்குறதுக்கான நேரம் அப்படின்னு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி அலாரம்லாம் வந்து செட் பண்ணிக்கிறா. ஏன்னா காலையில எந்திரிச்சு அவளுக்கு அவளோட ரொட்டீனை ஃபாலோ பண்ணி ஆகணும். ஆனா மைக்கை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. நம்ம ஜாலியா வெக்கேஷன் வந்த மாதிரி இதை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். இவங்களோட ஃபர்ஸ்ட் நாள் இப்போ வந்து லைட் எல்லாம் ஆஃப் பண்ணதுமே மைக் வந்து இவகிட்ட சரி கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்றான். ஆனா கேட்டு இருந்துட்டு இங்க பாரு, எப்படினாலும் அந்த ப்ரொஃபசர் பார்த்துட்டு இருப்பாரு, அதனால சும்மா அமைதியா பாடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. எந்திரிச்சதுமே கேட் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்க இருக்கிற கண்ணாடி முன்னாடி நின்று தன்னோட தன்னம்பிக்கையும் இந்த இடத்துல எப்படி வந்து கரெக்டா இருக்க போறோம் அப்படிங்கறதையும் ஒரு உறுதிமொழி மாதிரி அவளுக்கே வந்து ஒரு ஸ்ட்ரென்த் வேணும் அப்படிங்கறதுனால இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கா. இதனால அவளுக்கு அந்த நாள் ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கா இருக்கிற மாதிரி அவ ஃபீல் பண்ணுவா. இவங்களோட ப்ரஷ் பண்ணுறது மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. இவங்களோட துணியை வந்து லாண்ட்ரி போடும்போது பார்த்தா இவங்களுக்கு அதுக்கு பதிலாக வேற ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாங்க. அது பார்க்கறதுக்கு நைட் ட்ரெஸ் மாதிரி தான் இருக்குது. அதுவும் ரொம்பவே பிளைனாக இருக்குது. சரி நல்ல வேலை, அட்லீஸ்ட் கலர்லையாவது கொடுத்தாங்களே, இதுவும் ஒயிட் கலராக இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இவங்க 2 பேரும் போட்டுக்கிறாங்க. நாள் பூரா இவங்க வெட்டியா தானே இருக்கணும். அப்ப கேட்டு இருந்துட்டு எதனால இந்த ப்ரொஃபசர் இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் மைக் இருந்துட்டு சொல்றான், நான் இங்க வரதுக்கு முன்னாடி அவரோட ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து பார்த்தேன். அதுல என்னன்னா இதுக்கு முன்னாடி இவர் இதே மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருக்காரு. சரியான அடாவடி ஃபேமிலியா இருக்கும் போல இருக்கு. ஆனா என்னதான் அவங்க பிரச்சனை பண்ணியிருந்தாலும் 50 நாள் இங்க இருந்துட்டாங்களாம். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஏகப்பட்ட காசை இவர் கொடுத்திருந்திருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொஃபஸர் ஒரு வித்தியாசமான ஆளு தான். ஏன்னா இந்த மாதிரி வித்தியாசமா எதையோ ஒன்று பண்றாரே, மனுஷங்களோட உணர்வுகள் இப்படி இருக்கும்போது எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக கூட இதெல்லாம் பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். இப்படியே இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்க, வெறும் பேச்சுக்கிட்டே இருந்தா எப்படி, அதனால அவங்களுக்குள்ள சண்டை வர மாதிரி ஆரம்பிக்குது. அதனால சரி இதுக்கு மேல சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட் போயிட்டு மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிடுறான்.
அவ கண்ட்ரோலா வச்சிருக்கணும்னா இது ஒண்ணுதான். மைக் இருந்துட்டு அங்க வந்து ஒரு கிளாக்ல டைமிங் ஓடிட்டு இருக்குல்ல, அதே தான் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருப்பான். மைக் வந்து ஒரு ஆர்ட் ஸ்கூல்ல தான் வந்து ஒர்க் பண்ணுவான். அந்த மாதிரி ஒர்க் பண்றதுனால அவனோட கலை நோக்கத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது எதனால இருந்தாலும் எல்லாத்தையும் வெள்ளை கலர்ல டிசைன் பண்ணியிருக்காரு. ஒருவேளை நம்ம பல்லு விளக்குற டைரக்ஷன் அதெல்லாம் வெள்ளை கலர்ல பல்லு இருக்கே அப்படின்றதுனால இதெல்லாம் பண்ணியிருக்காரோ, இந்த டைரக்ஷன்லாம் எந்த மாதிரி அப்படின்ற மாதிரி அவன் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கிறான். இதை பாரு மைக், இதெல்லாம் பத்தி நீ யோசிச்சுட்டு இருக்காத. நமக்கு தேவை இப்ப பணம் மட்டும்தான். இந்த பணத்தை மட்டும் நீ யோசிச்சினா இதெல்லாம் எதுவுமே உன் கண்ணுக்கு வராது அப்படின்ற மாதிரி கேட் வந்து சொல்றா. ஆனா என்னதான் அவ சொன்னாலும் மைக்கால அவ்வளோ பாசிட்டிவாலாம் இதை வந்து யோசிக்க முடியல. அடுத்த நாள் நைட்டு தூங்கும்போது கூட மைக் வந்து கேட் கிட்ட க்ளோஸா இருக்கலாம்னு பாக்குறான். ஆனா அவ விடல. இப்ப மறுநாள் எந்திரிச்சதும் மறுபடியும் இவளோட ரொட்டீனை வந்து அவ ஃபாலோ பண்றா. எப்பயும் போல உறுதிமொழிலாம் எடுத்துக்கிட்டு அந்த நாள் வந்து இவங்க ஓட்டி ஆகணும்ல, அதனால 2 பேரும் கேம்ஸ் எல்லாம் கூட விளையாட ஆரம்பிக்கிறாங்க. எப்பயும் போல கேட் வந்து மெடிடேட்லாம் பண்றா. நம்ம மைக் இருந்துட்டு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனுக்கு அதுதானே பண்ண முடியும். எக்ஸசைஸ் பண்றது, அப்புறம் ரன்னிங், அந்த ரூம்குள்ளே என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றாங்க. இவங்க 2 பேரும் ஓப்பிலா சடப்பிலா எல்லாம் நம்ம விளையாடுவோமே அந்த மாதிரி வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்புறம் கண்ணாமூச்சி மாதிரி விளையாடுறது, டான்ஸ் பண்றது, அப்படி இப்படின்னு இந்த டைமிங்கை அவங்க வந்து எந்த அளவுக்கு கடத்த முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பயும் போல குளிச்சுட்டு அவங்க வந்து சரி ட்ரெஸ்ஸை வேறையாவது இப்போ கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதே மாதிரியான நைட் ட்ரெஸ், அதுவும் கலர் மாறாம அப்படியே கொடுத்துட்டு இருக்காங்க. சில வாரங்கள் போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிக்குது. எதுவும் புதுசா மாறின மாதிரி இல்ல. அப்பதான் நம்ம மைக் வந்து ஒரு விஷயத்த நோட் பண்றான். இந்த ரூமுக்குள்ள ஒரு ஈ வந்து கிடக்குது. அட இந்த ஈ எப்படி இங்க வந்துச்சு? ஐயோ உனக்கு அடிபட்டு இருக்கா? ஒன்றும் இல்லை, நான் வந்து உன்னை காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு ஷேக் கொடுப்பாங்கல்ல, அந்த ஷேக்கை வந்து அதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து கீழே ஊத்திடுறான். அப்படி ஊத்துனதுமே அங்க இருக்கிற ஏஐ வந்து இதை பாருங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சாப்பாடை மட்டும்தான் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி கீழெல்லாம் கொட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஐயோ இந்த ஈயை வந்து எப்படியாவது காப்பாற்றணும். அதனால இவன் என்ன பண்றான்னா, நான் வந்து இங்கே இருந்துக்கிறேன், நான்லாம் வெளியில போகல, ஆனா இந்த ஈயை மட்டும் தயவு செஞ்சு வெளியில விட்டுருங்களேன் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்கிறான். ஏஐ கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வராததுனால இவன் கதவை திறக்க முடிவு பண்ணிட்டான். இதை பார்த்ததும் கேட்டுக்கு சம கோவம் வந்துடுது. இதை பாரு, அந்த ஏஐ ஒன்றும் டூவேலாம் கிடையாது, நம்ம கேட்கறதுக்குலாம் அது பதில் சொல்லாது. அதுவா நம்ம ஏதாவது பண்ணா அதுக்கு வந்து இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லும், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் போயிட்டா அப்படின்னா இதுக்கு ஒரே வழி இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த கதவை திறக்கிறது தான். நான் வெளியில போக மாட்டேன், ஆனா என்னோட கையை மட்டும் அப்படியே வெளில நீட்டி இதை தூக்கி போட்டுறேன்னு சொல்ல, இந்த மாதிரி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்காத மைக், இது மாதிரி நீ என்ன பண்ணாலும் சரி இந்த கதவை திறந்ததுக்கான அர்த்தம் தான் அது, நம்மளோட பணம் வந்து மொத்தமா போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து திட்டிட்டு இருக்கா. இவங்க 2 பேத்துக்கு இடையில இதுக்குனால வந்து சண்டை வருது. மைக் இருந்துட்டு உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஈனாலும் இதுவும் ஒரு உயிர் தானே, நீ எப்படி உன்னால இப்படிலாம் பேச முடியுது? நீ வந்து நான் வெஜிடேரியன், நீ நல்லா சாப்பிட்டுட்டு இருப்ப, அதனால உனக்கு இந்த உயிரோட இது வந்து பெருசா தெரியல அப்படின்ற மாதிரி இவன் வந்து திட்ட, அதை பார்த்துட்டு இவ இருந்துட்டு இதை பாரு, நீ ஒரு வெஜிடேரியன் அப்படின்றதுனால நீ ஒன்றும் அவ்வளோ நல்லாவெல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லை, உனக்கு இந்த காசு வந்து பெருசா இல்லாம இருக்கலாம், ஏன்னா உன்கிட்ட ஆல்ரெடி காசு பணம்னு எல்லாமே இருக்கு, ஆனா நான் அப்படி கிடையாது. இது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு, கண்டிப்பா இந்த காசு வந்து எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிடுறா. இவங்களுக்குள்ள யாரா பெருசா அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, இவங்க வந்து கேட்டு வந்து இதுக்கப்புறம் நீ வந்து என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அங்கிருந்து வந்து நகர்ந்துடுறா. அப்படி நகரும் போது தெரியாம கீழே இருந்து அந்த ஈய வந்து மிதிச்சிடுறா. இதனால அது வந்து அந்த இடத்துலயே செத்து போயிருது. இதை பார்த்துட்டு ஐயோ இது வந்து நான் தெரியாம தான் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி மைக் கிட்ட வந்து சொல்றான். உயிரோட மதிப்பு உனக்கு எங்க தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு மைக்கும் கோவப்பட்டுட்டு ஒரு கார்னர்ல போயிட்டு உட்காந்துடுறான். அப்படியே தான் அந்த நாள் பூரா உட்காந்துருக்கான். அவன் எதுவுமே வந்து பண்ணவே இல்லை. எப்பயும் எக்ஸசைஸ்லாம் பண்ணி கொஞ்சம் உடம்ப ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணிப்பாங்க, ஆனா எதுவுமே பண்ணவே இல்லை. இப்படியே உட்காந்துட்டு இருந்தோம்னா சரி வராது, நம்மளுக்கும் போர் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மைக் என்ன பண்றான்னா, நம்ம வந்து ட்ரீட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து செலக்ட் பண்றான். செலக்ட் பண்ணா அங்க இருக்கிற அந்த ஃபுட்டுக்கு கிட்டத்தட்ட 80,000க்கு மேல பில்ல போடுறாங்க. இது எல்லாமே இவங்க பிரைஸ் அமௌண்ட்ல இருந்து தான் வேற கம்மியாகும். இதுக்கு போயிட்டு கேட்கிட்ட இதை எடுத்துக்கவா அப்படின்னு கேட்க, அவன் வந்து அதெல்லாம் கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்ப இவனுக்கு வேற வழி இல்லை, இதெல்லாம் வச்சு என்னடா பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இவன் என்ன பண்றான்னா, சரி வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ட்ரை பண்றான். அவனுக்கு ஒரு பச்சை கலர்ல கிரையான் வந்து கிடைக்குது. சரி ஒரு ஆர்ட் டீச்சருக்கு இது வந்து கிடைக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற செவருல ஃபுல்லா வந்து இப்போ வரைய ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி ஃபுல்லா வரைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து கேட் என்ன பண்றான்னா, நீ என்னைய வர அப்படின்ற மாதிரி கேட்கறா. சரின்னு இவனும் வந்து வரையலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்றான். இவனுக்கு வந்து இப்போ அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை, ரொம்பவே போரிங்கா இருக்கு. அதனால இவளை எக்ஸாக்டா வரையல, சும்மா வந்து வரைவோல கண்ணா பின்னா அந்த மாதிரி அவன் வந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வந்து எடிட்டிங்கும் பண்ணிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு கேட்டுக்கு வந்து கோவம் வருது. என்னது இது, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி உட்காரவே மாட்டேன் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போயிடுறான். நானே மனசுடைஞ்சு போயிருக்கேன், இவ வேற அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். சரி தான் போடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேயான் வந்து முடிகிற வரைக்கும் அவன் ஃபுல்லா வரைஞ்சு கிறுக்கி வச்சிடறான். அந்த ரூம் ஃபுல்லா பாத்ரூம் அப்படி இப்படின்னு எங்க பார்த்தாலும் வெறும் பச்சை பச்சையா தான் இருக்கு.
இவ்ளோ ரொம்ப மோசமா இருக்கிறதுனால பாத்ரூம மட்டுமாவது கிளீன் பண்ணலான்னு ஒரு டவல்ல தொடச்சிட்டு அத வந்து கீழ போட்டுட்டு போயிடுறான். அவ அப்படியே ரொம்ப அப்செட்டாவே இருக்க, கேட் வந்து தானாவே இப்ப வந்து பேசுறா. "இது பாரு என்ன மன்னிச்சுடு. அது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டா தான் நடந்துருச்சு. நானும் கொஞ்சம் கடினமா தான் நடந்துக்கிட்டேன்." அப்படின்ற மாதிரி இவ பேசுறா. அதுவும் இல்ல, நம்ம கிட்டத்தட்ட 30 நாள் கிட்ட கடந்துட்டோம். இன்னும் 20 நாள் தான் இருக்கு. இந்த மாரி டைம்ல நம்ம இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டாமே அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசி வந்து ஒரு இதுக்கு வந்துடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில வந்துட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூம்ல பார்த்தா ஒரு கன் இருக்கு. அத பார்த்ததும் 2 பேருக்குமே ஷாக் ஆயிருது. ஐய்யயோ! என்னடா துப்பாக்கிலாம் வச்சிருக்காய்ங்க. சரி ஏதோ லோடட்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செக் பண்ணிட்டு, இத வந்து இங்க இருக்கிறது சேஃப் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கிய எடுத்து அவங்களோட கட்டிலுக்குள்ள வந்து போட்டு வச்சிடுறாங்க. பாத்ரூம்ல எப்பயுமே லாண்ட்ரியில துணி தானே வரும். இந்த ஏஐ ஏதோ பிரச்சனை பண்ணி ஏதோ மாத்தி விட்டு இந்த மாதிரி கன் வந்துருச்சா எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புரியாம பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கனெக்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகுது. என்னடா இது வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்களுக்கு ரொம்பவே நெருக்கமானவங்க கிட்ட இருந்து ஒரு வீடியோ கிளிப் மாதிரி ரெடி பண்ணி இவங்க வந்து ப்ளே பண்றாங்க. ஃபர்ஸ்ட் மைக் அவனோட தங்கச்சி, அவ தான் வந்துட்டு நீ உன்னை நினைச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கிளிப் வந்து பேசிட்டு இருக்கா. அவ தங்கச்சியை பார்த்ததுல அவனுக்கும் ரொம்பவே சந்தோஷம். நீ வந்து கேட் கூட ஒன்னா தானே இருக்க, நீ வந்து கேட் கூட ஒன்னா இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. அடுத்ததான் இப்ப கேட்டான். இவ வந்து ஐயோ நமக்கு என்ன வரப்போகுதோ அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே நின்னுட்டு இருக்கா. பார்த்தா அவங்க அப்பாவோட வீடியோ. என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு தங்குறதுக்குலாம் வீடெல்லாம் இல்லம்மா, இப்போ வந்து நான் பிளாட்ஃபார்ம்ல தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா கையில சுத்தமா காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, தயவு செஞ்சு இதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட் வந்து பயங்கரமா கோவப்படுறான். ஆனா எதுவுமே அங்க நடக்கிற மாதிரி தெரியல. அதனால அவ கத்தி கத்தி பார்த்துட்டு பாத்ரூமோட கதவு கிட்ட போயிட்டு உட்காந்து கத்தி கத்தி அழுதுகிட்டு இருக்கிறான். என்னாச்சு இவளுக்கு, அப்பா பார்த்தது இது மாதிரி ஆயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு மைக்கும் வந்து அவளை சமாதானப்படுத்துறதுக்காக போறான். அப்புறம் அன்னைக்கு நைட் அவங்க 2 பேரும் வந்து ஒண்ணா இருக்காங்க. இப்ப மறுநாள் காலையில வந்து அலாரம்லாம் அடிக்குது. இவ தான் அந்த அலாரமே ஃபிக்ஸ் பண்ணுது. ஆனா இவ இப்ப எந்திரிக்கவே இல்ல. அந்த உறுதிமொழிலாம் சொல்லிட்டு தெரியவா அதெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்ல. ஏன்னா ரொம்பவே மன உடைஞ்சு போயிருக்கா. அதனால அப்படியே அங்கேயே படுத்தே தான் கிடக்குறா. இவன் இந்த மாதிரி இருக்கிறத இவனாலையும் மைக்காலையும் வந்து பார்க்க முடியல. என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படிலாம் கவலைப்பட்டுட்டு இருக்க, ஒன்றும் இல்லவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் இவன் சொல்றா, நான் எங்க அப்பாவை பார்த்தே பல வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு. இத்தனை நாளாவும் மைக் கிட்ட இவங்க அப்பாவை பத்தி இவ சொன்னது எல்லாமே பொய் தான். இவ வந்து பொய் சொல்லிட்டு தான் இவன் கூட இருந்துட்டு இருந்திருப்பா. அந்த விஷயம் இவனுக்கு இப்பதான் தெரிய வருது. இவ வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இப்படியே தான் பண்ணிட்டு இருப்பாரு. வீட்டையும் பாத்துக்கிட்டது கிடையாது. என்ன ஸ்கூலுக்கு அனுப்பணும் அல்ல அந்த ஃபீஸ் அதை பத்தி எல்லாம் எதுவுமே அவர் கவலைப்பட்டது கிடையாது. இதனாலயே இவ ஒரு நார்மலான பொண்ணா தான் வந்து வளர்க்கப்பட்டிருக்கா. இப்போ இவ வந்து எவ்வளவு நாள் ஆகியும் அப்படியே பெட்ல இருந்து எந்திரிக்கிற மாதிரியே இல்ல. ரொம்பவே டிப்ரெஸ்டா படுத்தே தான் இருக்கா. இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. மைக்குக்கும் ரொம்பவே போர் அடிக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பிஸியா வச்சுக்கிறதுக்காக கிரையான்ஸை கையில வச்சுட்டு அதை வச்சு அப்படியே செவுத்துல வந்து தடவி விளையாடிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த அவங்களோட ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்களா, அதுக்கு பின்னாடி இருக்கிற வேர்டிங்ஸ்லாம் என்ன இதெல்லாம் படிச்சுட்டு என்னதான் பொழுதுபோக்குனாலும் அவனுக்கு வந்து டைம் போற மாதிரி இல்லை. சரி இங்க இருக்கிற ஃபுட் எதையாவது வச்சு நம்ம வந்து காமெடியாவது பண்ணலாம் அப்படின்னு கேட்டை வந்து கொஞ்சம் சரி பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அவன் என்ன சொன்னாலும் சரி அவ வந்து அப்படியே தான் இருக்கா. எதுவுமே அவகிட்ட வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. இப்ப நைட்டு தூங்கும்போது சரி அட்லீஸ்ட் இப்ப இவ கூட ஒன்னா படுத்து ஏதாவது வந்து அவளை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்றான். ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி இல்லை. அதனால அவன் வந்து ரூமோட கார்னர்ல போயிட்டு படுத்துட்டு இருக்கிறான். இப்ப வந்து எப்படியோ காலையில ஆயிடுச்சு. எந்திரிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு மேல இப்படியே ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட ட்ரீட்ஸை வந்து எடுத்துக்க போறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். நீ வந்து அதெல்லாம் எடுக்கக்கூடாது, ஏன்னா அதுக்கு வந்து நிறைய காசு கேட்பாங்க அப்படின்ற மாதிரி இவ சொல்லிடுறா. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமே 80,000னா இந்த தடவை கோடி கணக்குல வந்து கேட்பாங்க. அதனால கண்டிப்பா அதுக்கு வந்து அவ ஒத்துக்கல. நீ ஒத்துக்கலன்னா என்ன, நான் வந்து அதை எடுக்க தான் போறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, இப்ப வேற வழியே இல்லை. கேட் வந்து இங்க இருந்து எந்திரிச்சு வந்துதான் ஆகணும். ஏன்னா அவ இப்படியே படுத்துட்டு இருக்கிறது சுத்தமா அவனுக்கு பிடிக்கல. அதெல்லாம் அவளை கிளப்பி கொண்டு வரதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பான். மாதிரி இப்பெல்லாம் விளையாடிட்டு இருக்காது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட் சொல்ல, இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும் போது பார்த்தா திடீர்னு அங்க இருக்கிற ரூம் கதவு வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி ட்ரெஸ்லாம் எதுவும் இல்லாம ஒரு பொண்ணு வந்து உள்ள வரா. இவளோட பேரு சைமன். இவளுக்கு இந்த இடத்துல என்ன மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட் போயிட்டு இருக்கு, என்ன இதை பத்தி எந்த டீட்டெயில்ஸுமே தெரியாது. இவ ஒரு ஆக்ட்ரஸ். இந்த இடத்துக்கு வரதுக்காக வந்து ஏதோ நிறைய கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணிருப்பா போல இருக்கு. இவளுக்கு வந்து 1 மந்த் வந்து புக் பண்ணிருப்பாங்க. இங்க கண்டிப்பா இவ ஒரு நாளாவது வந்து இருப்பா. அதை தான் வந்து இப்ப சொல்லிட்டு இருக்கா. இவ எதுக்காக இங்க வந்திருக்கா என்ன ஏதுன்றது இவங்களுக்கு யாருக்கும் எந்த புரியல. ஆனா இவளை சுத்தமா கேட்டுக்கு மட்டும் பிடிக்கவே இல்லை. இருந்துட்டு அவன் போட்டிருக்கிற அந்த டிஷர்ட்டை மட்டும் கழட்டி அந்த பொண்ணுக்கு வந்து கொடுக்குறான். இப்போதைக்கு இதையாவது போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சைமன் அங்க இருக்கிற பெயிண்டிங் இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ரொம்பவே அழகா இருக்கு, இதெல்லாம் யார் பண்ணது, நீனா மைக் அப்படின்னு சொல்லிட்டு மைக் கிட்ட வந்து பேசி கொஞ்சம் க்ளோஸ் ஆக ட்ரை பண்றா. இந்த விஷயம் எல்லாம் கேட்டுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இந்த ஒரு நாள் எப்படி போக போதோ தெரியலையே அப்படின்ற மாதிரி அவ செம கடுப்புல இருக்கா. இப்ப நைட் டைம் ஆயிருது, ஒரே ஒரு பெட் மட்டும் தான் இருக்கு இல்லையா. சோ நீங்க எல்லாம் லேடிஸா அப்படியே பெட்ல படுத்துக்கோங்க, நான் வேணா கீழே படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். ஆனா அது அவனுக்கு பெருசா செட் ஆகல. ஏன்னா ட்ரெஸ்ஸும் வேற இல்லையா.
மேலே ஷர்ட் இல்லாததுனால கீழே வந்து அவனால படுக்க முடியாது. அதனால கடைசியாக இவங்க எல்லாரும் பேசி ஒரு முடிவுக்கு வராங்க, எல்லாரும் ஒன்னாவே படுத்துப்போம் அப்படின்னு. கேட்டுக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்லை, வேற வழி இல்லை, எல்லாம் படுத்துதான் ஆகணும். அதனால கேட்டு வந்து நடுவில் படுத்துக்கிறா, இவங்க 2 பேரும் வந்து அவளுக்கு பக்கத்துல படுத்துக்கிறாங்க. நைட் என்னமோ அவங்க 2 பேரும் நல்லா தூங்கிடுறாங்க. ஆனா கேட்டுக்கு சுத்தமா வந்து தூக்கமே வரல, அப்படியே முழிச்சுட்டே தான் கிடக்குறா. மறுநாள் காலையில அவ எந்திரிச்சு பார்க்கும்போது அங்க வந்து சைமன் இல்ல. சரி எப்படியோ அவ போய் தொலைஞ்சிட்டா போல எப்பா அப்படின்னு ரிலாக்ஸ் ஆயிட்டு ரெஸ்ட் ரூம் போனா அங்கதான் அவ வந்து குளிச்சிட்டு இருக்கிறா. ஐயோ இவனை இங்க இருந்து போகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து செம கடுப்பாகிடுறா. இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றான்னா இவளோட ட்ரீட் பாக்ஸை வந்து அவ ஓபன் பண்றா. எவ்வளவு காசு ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு சின்ன பாக்ஸ் வருது, அதுல 3 சாக்லேட்ஸ் இருக்கு. என்னடா இது 3 எண்ணி கொடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி இவ ஒண்ணு சாப்பிட்டுட்டு இந்த சைமனுக்கு ஒண்ணு கொடுத்துட்டு இப்ப வந்து மைக்குக்கும் ஒண்ணு கொடுக்குறான். அவன் வந்து ஆனா அதை ரொம்பவே தயக்கத்தோட எடுத்து சாப்பிடுறான். சாக்லேட் சாப்பிட்றதுக்கு பயபலைக்கு என்ன தயக்கம் அப்படின்னு தெரியல. இதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. 3 பேருமே வந்து டான்ஸ் பண்றது எல்லாமே வந்து சேர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கு வந்து சுத்தமா பிடிக்கல, இருந்தாலும் வேற வழி இல்லை, 3 பேரும் சேர்ந்து வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம மைக்கால வந்து சுத்தமா முடியல, ஏதோ மயக்கம் வர மாதிரி இருக்கு. கீழே வந்து அப்படியே படுத்துறான். அப்படி படுத்ததுக்கு அப்புறமா பார்த்தா திடீர்னு அவனோட சுத்தி வந்து ஃபுல்லா இருக்கிற பெட்ஷீட்ஸ் எல்லாமே வந்து ரத்தமா இருக்கிற மாதிரி இருக்கு. இவனும் வந்து தண்ணி கடியில இருக்கிற மாதிரி இருக்கு. அவனோட தம்பி வேற தண்ணியில மூழ்கிட்டு இருக்கிறான். இதை பார்த்துட்டு அப்படியே அவன் இது பண்ணிட்டு இருக்க உடனே வந்து கேட் தான் வந்து ஹெல்ப் பண்றா. இதை பாரு மைக், உனக்கு ஒண்ணும் இல்லை, நீ வந்து கொஞ்சமாவது நிஜ உலகத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து எழுப்ப ட்ரை பண்றா. என்னோட தம்பி தண்ணியில மூழ்கி அப்படின்ற மாதிரி அவன் அதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கான். சரி சரி ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸ், இப்போ வந்து எதுவும் இல்லை, நீ வந்து அமைதியா படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை வந்து ரிலாக்ஸ் பண்ணி கேட்டா வந்து சமாதானப்படுத்தி அங்கே தூங்க வைக்கிறா. இவன் தூங்கினதுக்கு அப்புறமா சேமன் இருந்துட்டு எதனால இவன் இந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டே இருந்தான், என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறா. மைக்குக்கு வந்து ஒரு தம்பி இருந்திருப்பான். அந்த தம்பி குழந்தையா இருந்தப்போ இவன் தான் வந்து பாத்துக்கிட்டு இருந்தான், பேபி சிட்டர் மாதிரி. ஆனா இவங்க வீட்லயே இருக்கிற அந்த நீச்சல் குளம் அதுல வந்து அந்த தம்பி தவறுதலா விழுந்து அதுல வந்து மூழ்கிடுறான். அது வந்து அவனுக்கு வந்து தெரியாது. நினைச்சுதான் அவன் வந்து இன்னும் கில்ட்டா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப கூட அவன் சொன்னது அதுதான். அதுக்கு முன்னாடி கூட இப்ப சாக்லேட் எடுக்கிறதுக்காக ரொம்பவே தயங்கினால அது கூட அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. சரி நீங்க 2 பேரும் எப்ப வந்து ஃபர்ஸ்ட் மீட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சேமன் வந்து கேட்கிறா. கேட் அது ஒரு அழகான மழைக்காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்கப்ப என்கிட்ட கொடை இல்லை, நான் மனையில எங்க நனைஞ்சிருவணும் அப்படின்னு சொல்லிட்டு மைக் தான் வந்துட்டு ஒரு கொடை கொடுத்தான், நான் வந்து நனைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால. இப்படிதான் எங்களோட காதல் ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போதே மைக் வந்து இப்ப தூங்கி எழுந்திரிச்சிடறான். எந்திரிச்சதுக்கு அப்புறமா சைமனும் இருந்துட்டு நானும் வந்து என்னோட அம்மாவை நான் சின்ன வயசா இருக்கிறப்பவே இழந்துட்டேன். இந்த மாதிரி நமக்கு ரொம்பவே நெருக்கமானவங்களையும் பிடிச்சவங்களையும் இழக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. கவலைப்படாத அப்படின்னு இவ வந்து அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்ண இதை பார்த்த கேட்டுக்கு வந்து செமையா கோவம் வந்துருது. நீ என்ன என்னோட பாய் ஃப்ரெண்டை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போலான்னு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து கத்த ஆரம்பிக்கிறா. இவ எப்படி கத்துனதும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து ஆட்டிடியூடா பேசுறா சேமன். ஏன்னா நீ வந்து ஒரு இன்செக்யூரான ஆளு, உனக்கு வந்து இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் திமிரா பேச இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் சண்டை ஆரம்பிக்குது. 2 பேரும் மாத்தி மாத்தி வந்து திட்டி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மைக்குக்கு சுத்தமா முடியல. 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு வந்து சண்டை போட அப்ப கேட்டு இருந்துட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி, நான் எதையும் பார்க்காத மாதிரியே இருந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல அதுதான் உனக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி அவ வந்து திமிராவே தான் பேசிட்டு இருக்கா. எல்லாரும் இதுக்கப்புறம் தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா மைக்குக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால அவன் இன்னும் நல்லா தூங்கிட்டு தான் இருக்கிறான். இவ வந்து அந்த பொண்ணு இங்க இருந்து கிளம்பி போயிட்டாளா அப்படின்ற மாதிரியே தான் செக் பண்றதுல பாத்துட்டு இருக்கா. எப்படியோ போயிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ கொஞ்சம் நிம்மதியா இருக்கா. ஆனா அவ போறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பு வச்சுட்டு போயிருப்பா பாருங்க. செவுத்துல இவன் வச்சிருந்த கிரையானை வச்சு நேத்து ராத்திரி ரொம்பவே நல்லா இருந்தது, செம்ம நைட்டில் அப்படின்ற மாதிரி அவ வந்து எழுதிட்டு போயிருந்திருப்பா. இதை பார்த்ததும் இவளுக்கு செம கடுப்பாயிருது, கத்த ஆரம்பிக்கிறா. இதை பாரு அவ வந்து ஏதோ மாட்டி விடுறதுக்காக பண்ணியிருக்கா, அப்படி எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல இவன் எது சொன்னாலும் இவன் நம்புற மாதிரி இல்ல. அந்த ரூமே வந்து பயங்கர வந்து கொலாப்ஸா தான் கிடக்கும், எல்லாமே கலைஞ்சு போய் அங்க பாரு கண்ணு கூட வச்ச இடத்துல இல்ல, இதெல்லாம் எப்படி நான் வந்து நம்புறதோன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அவனை கீழே தள்ளி விட்டுறா. அப்படி தள்ளி விடும் போது அவன் செவுத்துல முட்டி கீழே விழுந்துடுறான். இதனால அவனோட மண்டையில சின்னதா அடிபட்டு ரத்தம் கூட வர ஆரம்பிக்குது. சொல்றத நீ நம்பவே மாட்டியா கேட், நான் எப்பயுமே அந்த மாதிரி வந்து உனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சதே கிடையாது. உன்னை தவிர வேற யாரையும் நான் வந்து பார்த்தது கூட இல்ல. இன்னும் சொல்ல போனா நீ என்னை விட்டுட்டு நியூயார்க் போனியா, அப்ப கூட நான் யார் கூடயுமே வந்து கான்டாக்ட்ல இல்ல, அது தெரியுமா? உனக்கு பிடிக்காது அப்படின்றதுனாலயே என்னோட பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் நான் வந்து பேசுறது கூட நிறுத்திட்டேன். இன்னும் சொல்ல போனா நீ ரொம்பவே டிப்ரெஷன்ல இருந்தப்போ உன் கூட இருக்கணுங்கிறதுக்காக நான் என்னோட காலேஜ் படிப்பை கூட முடிக்கல, அதை முடிக்காம தான் நான் உன் கூடயே ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இவ்வளவு நான் பண்ணிருக்கேன், என்ன நீ நம்பலையா அப்படின்ற மாதிரி அவன் கேட்கவும் கேட்டுக்கு வந்து இது ரொம்பவே கில்ட் ஆயிருது. ஐயோ என்னை வந்து தயவு செஞ்சு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயத்துக்கு வந்து இப்போ வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா அவனுக்கு லைட்டா வந்து மயக்கம் வர மாதிரி இருக்கு, ஏன்னா ப்ளீட் வேற ஆயிட்டு இருக்குல்ல. சரி ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டவலை வச்சு இப்போ வந்து ஓரளவுக்கு அந்த ரத்தத்தை வந்து ஸ்டாப் பண்றா. அப்படி பண்ணிட்டு உனக்கு வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும், ஸ்வீட்டா குடிக்கணும், அதனால இந்த ஷேக்கை வந்து குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேக்கை வந்து கொடுக்குறா. ஆனா அவனுக்கு அதெல்லாம் போதுமானதா இல்லை, என்னை வந்து டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல இல்ல
மைக் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்து நமக்கு டாக்டர் இதெல்லாம் வந்து அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிடுறா. இது சின்ன காயம் தான், உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல, நீ என்ன பேசிட்டு இருக்க, என்னோட காயத்தை விட உனக்கு இந்த பணம் தான் பெருசா போச்சா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேட்டுட்டு இருக்கிறான். இதை பாரு, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீயே பாரு இந்த ரத்தம் கூட நின்று போச்சு வரது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவனோட காயம் என்னமோ சின்னதுதான், அதெல்லாம் கரெக்டு தான், இந்த ரத்தமோ ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனா என்னோட உயிரே போற மாதிரி நிலைமை வந்தா கூட இந்த பணம் தான் முக்கியம்னு நீ நினைக்கிறது ரொம்பவே தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றான். ஆனா எனக்கு வேற வழி இல்ல மைக், உனக்கு வந்து வெளியில போனா பணம் எல்லாமே இருக்கு, எனக்கு அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றான். கேட்டுட்டு மைக்கும், அப்படின்னா இதுதான் அந்த ஆளோட எக்ஸ்பெரிமெண்டே போல இருக்கு, நம்ம இந்த 50 நாள்ல எப்படி இருக்க போறோம், நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக மட்டும் இல்ல, இது மாதிரி ஏதாவது பிரச்சனைனாலும் நம்ம என்ன பண்றோம்னு பாக்குறதுக்காக தான். இதுக்கு மேல நமக்கு இந்த பணம் தேவையே இல்லை, நீ வா நம்ம போலாம், அந்த பட்டனை பிரஸ் பண்ணி நான் வந்து வெளியில போறேன், நீ என் கூட வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல மைக் நீ வந்து இதை செய்யக்கூடாது, நீ மட்டும் அப்படி பண்ணேன்னா நான் வந்து உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து துப்பாக்கியவே எடுத்து மிரட்ட ஆரம்பிச்சிடுறா. நீ என்ன சொன்னாலும் சரி, இதுக்கு மேல என்னால இந்த இடத்துல இருக்க முடியாது அப்படின்னு மைக் வந்து அந்த ரெட் பட்டனை பிரஸ் பண்ணி அந்த டோர் வழியா வெளியில போயிடுறான். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, 2-3 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ளே இவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பயங்கரமா வந்து குளிக்கும் போது இது பண்ணும் போதெல்லாம் கத்திட்டு கிடக்குறா. இப்ப அந்த ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தா அங்க மேல செவுருல இருந்து தண்ணி வந்து விழ ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் நம்மளும் இங்க இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வந்து அந்த ரெட் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அங்கிருந்து வெளியில போயிடுறா. இவளுக்கும் போறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, ஆனா வெயிட் பண்ணி வாங்கிட்டு போயிருக்கலாம், என்னமோ போயிட்டா. இப்போ கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நம்ம மைக் இருந்துட்டு வெளியில வந்து ரன்னிங் பண்ணிட்டு இருக்கான். அப்படி ரன் பண்ணும்போது இவளை வந்து மீட் பண்றான் கேட்டா. இவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமா 2 பேரும் வந்து சந்திச்சிருக்க மாட்டாங்க. நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன், என்னதான் இருந்தாலும் அன்னைக்கு நடந்தது வந்து தப்பு தான், நான் பண்ணது தப்பு தான், என்னை வந்து மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்க வந்து கொஞ்சம் நடந்துகிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மைக்குக்கு இருந்துட்டு நீ வந்து அங்க ஃபுல்லா இருந்து அந்த பணத்தை வாங்கிட்டு வந்தியா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுன்றதுல ஒரு ஆர்வம். அதனால அந்த கேள்வியை கேட்க, ஆனா அதுக்கு வந்து இவ பதிலே சொல்ற மாதிரி இல்ல. ஒரு பில்டிங்ல இருந்து வெளியில வந்திருப்பால, அந்த பில்டிங் கூட வீட்ல இருந்து கைவிடப்பட்டவங்களுக்கான ஒரு பிளேஸ் தான், அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருப்பா. இந்த இடத்துக்கு வந்து ஒரு டோனர் கூட இருப்பாங்க. வந்து நமக்கு தான் தெரியும் இந்த மாதிரி அந்த காம்படிஷனை ஃபுல்லா வந்து வின் பண்ணல, பணம் வாங்காம வெளியில வந்துட்டா அப்படிங்கிறது. இது வந்து மைக்குக்கு தெரியாது. இப்போ இந்த இமாக்குலேட் ரூம்குள்ள இன்னொரு புது கப்பல் வந்து வராங்க. இவங்க இந்த 50 நாள் இருந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த பணம், இவங்க அடுத்து என்னெல்லாம் பண்ண போறாங்களோ. டாக்டர் பைப்ல எப்படிலாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டுபிடிச்சு பாருங்களேன். இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. until then டாடா பாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.